வெல்கம் டு செந்தீபாஸ் சேனல். இன்றைக்கி சண்டே சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன், மஞ்சள் தூள், சிக்கன் 65 பவுடர், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஆயில், உப்பு. இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன், அதனால் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க, அது கூட மல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துருங்க. ஆனியன்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் இது கூடவே சேர்த்துக்கோங்க, சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது கூட சிக்கன் 65 பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி 1 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இது வேகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராகவே வந்திருக்கு சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது. இதை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கிரேவி. பிரியாணி ரெசிபி முன்னாடியே நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.